ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை தொடக்கம் 28வது அதிகாரம் 10 to 22 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 15வது வசனம். நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இந்த சத்தம் கேட்கும், எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலரனாய் இருந்து உன்னை திரும்பி வரச் செய். பாருங்கள், அவர்களோடு எங்கு சென்றால் நான் காவலராய் நீங்கி திரும்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்து நிறைவேற்ற உன்னை கேள்வி. வாக்களி 3 காரியங்களுக்கு சொல்கிறார். பெத்தலிலே கனவு காண்கிறார். இரவு நேரம் கல்லூரி வைத்து படித்து கொடுக்கும்போது அந்த கனவிலே நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு காவலரனாய் இருந்து நான் நீங்கள் திரும்பி வரச் செய்வேன். எங்கே போனாலும் உனக்கு வாக்களித்தது நிறைவேற்றுமனும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இந்த 3 வாக்குறுதிகளை யாக்கோப்புக்கு அந்த பெத்தலிலே ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். காவலரனாய் இருந்து அவரிடம் நாம் திரும்பி வரவும், அவர் நிறைவேறட்டும், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குறுதியை அவர் நமக்கு நிறைவாக வழங்குகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் நம்மோடு இருந்து காவலரனாயிருந்து நாம் திரும்பி வர செய்வது மட்டுமல்ல, நாம் வாக்களித்ததை நிறைவேற மட்டும் கைவிடாமல் இருக்கின்ற தேவனை சமயத்துக்கு கொடுப்போமா? இதை நல்ல ஆண்டவரை, போதுமானவரை, ஒரு கிருபையும் சமாதானத்தை, அது ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்தது காத்துக்கொள்ளும்.